வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்பு சட்டப்பேரவையில் பார்த்தோமேனால் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வேல்முருகன் அவர்களை பார்த்து பொறுமையில் பேசியதால் தற்பொழுது பார்த்தோமேனால் சலசலப்பு எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் வேல்முருகன் அவர்கள் சபாநாயகர் அருகே சென்றதாகவும் அதே போன்று ஒருமையில் பேசியதாகவும் பார்த்தோமேனால் அந்த இடத்தில் பார்த்தோமேனால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் அவர்கள் இது போன்று இனி ஒரு முறை நடக்கக்கூடாது என வேல்முருகன் அவர்களை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். உடனடியாக முதல்வர் அவர்கள் எழுந்து சமீப காலமாக வேல்முருகன் அவர்கள் அதிக பிரச்சனைத்தனமாக நடந்து கொள்கிறார், இது போன்ற செயல்முறைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும், தனது தவறுகளை திருத்திக் கொள்ளும் வகையில் எம்எல்ஏ வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சபாநாயகர் அவர்களிடம் கோரிக்கை வைத்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு மற்றும் எம்எல்ஏ வேல்முருகன் இடையே காரசார வாக்குவாதமானது எழுந்திருக்கிறது. அவர் பேசும் பொழுது பார்த்தோம்னால் அஇஅதிமுகவை குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் இழந்து பேசியிருந்தார். இந்த நிலையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் அவர்கள் பேசும் பொழுது அஇஅதிமுக குறித்து பேசிய வேல்முருகன் அவர்களுடைய கருத்தை நீக்க வேண்டும் என்று கோரியிருந்த நிலையில் தற்பொழுது அவருடைய கருத்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர் வெளிநடப்பு செய்திருக்கிறார். வெளிநடப்பு செய்து தற்பொழுது பத்திரிகையாளர்களை அவர் செய்து சட்டப்பேரவையில் என்ன நடந்தது என்பது குறித்து முழுமையாக விளக்கி பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பேசும் பொழுது வேல்முருகன் அவர்கள் முந்திரிக்கொட்டை போன்று செயல்படுகிறார் என்றும் பேசியிருக்கிறார். இது போன்ற இரண்டு தரப்பிற்கும் இடையே மாறி மாறி குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினமுமே கூட அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பார்த்தோமெனால் தான் எழுந்து பேசும் பொழுது கேலி கிண்டலுமாக பேசுவதும் நக்கலடிப்பதும் என்றும் இருந்து வருகிறார் என்று நேற்றைய தினமே துரைமுருகன் அவர்களை குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இன்றைய தினம் பார்த்தோமேனால் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பேசிய பேச்சு வேல்முருகன் அவர்களை டென்ஷன் ஆக்கி இருக்கிறது. இதனால் அவர் சபாநாயகரை நோக்கி கேள்வி எழுப்பி இருந்த பொழுது உடனடியாக முதலமைச்சர் எழுந்து வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். இதற்கு முன்பு அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மீது நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்த முதல்வர் அவர்கள் முதன்முறையாக தாவேகா எம்எல்ஏ வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் சொன்னது பார்த்தோம்னால் பேசு பொருளை கிளப்பியிருக்கிறது. தற்பொழுது அவர் செய்தியாளர்களை சந்தித்து சட்டப்பேரவையில் என்ன நடந்தது என்பது குறித்து விரிவாக பேசி வருகிறார். பேச அனுமதி மறுத்ததை அடுத்து ஜனநாயக முறையில் பேரவைத் தலைவர் முன் சென்றேன், இதனால் தான் தற்பொழுது இவ்வளவு பிரச்சனையாக இருக்கிறது, முறையான வாய்ப்புகள் தரவில்லை, அதிமுகவை சேகர் பாபு காப்பாற்றுகிறார் என்பது குறித்து அந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தற்பொழுது பேசி வருகிறார்.